எனக்கு ஊட்டச்சத்து கொஞ்சம் குறைபாடாக இருக்கிறதுனால சத்து மாவு அரைக்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போயிருந்தேன். சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு 13 ஐட்டம் இருக்கிற ஒரு பாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது சிறுபயிறு, அதுக்கப்புறம் ராகி, கம்பு, அப்புறம் பயிர் வகைகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். நட்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நட்ஸ்லாம் இருக்குன்னா பாதாமு, அதுக்கப்புறம் முந்திரி, இந்த 2 நட்ஸ் இருக்குது. இந்த நட்ஸு வாங்கினேன். இதை வாங்கும்போது நிறைய பொருளை பார்த்தேன். அது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செகண்ட் குவாலிட்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் இன்னும் இந்த சத்து மாவு வந்து ரெடி பண்ணாமல் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து நான் இப்போ இதெல்லாம் நான் லைவாக சாப்பிட்றேன். அதாவது டேரெக்டாக விவசாயிங்க கிட்டே இருந்து வரும்போது அதை லைவாக சாப்பிட்றேன். அது சாம்பிள் தான் நான் வந்து இப்போது இந்த நிலக்கடலையை நான் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊரில் கிடைக்கிற நாட்டு நிலக்கடலை இதையும் வச்சு நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். 2-3 பொருளும் நான் கம்பேர் பண்ணுறதுக்காக பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு போகல. அடுத்த தடவை சென்னைக்கு வரும்போது ஊரில் கிடைக்கிற பொருளையும் இங்கே கிடைக்கிற பொருளையும் சேர்த்து வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த நிலக்கடலை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் ஊரில் உள்ள நிலக்கடலைக்கும் இந்த நிலக்கடலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஃபீல் பண்ணிவிட்டு அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பொருளையும் நான் பார்த்தேன். என்னென்னா கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள கோவக்காய் வந்து ஒரு மாதிரி உவர்ப்பு கசப்பு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே உள்ள கோவக்காய் ஒரு மாதிரி உவர்ப்பு மாதிரி தான் இருக்குது. அந்த கசப்பு தன்மையே கிடையாது. ஏன்னா கோவக்காய் சாப்பிட்டா சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே உள்ள கோவக்காய் சாப்பிட்டா அது நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலைக்கு நான் சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நான் குடிக்கிற தண்ணிக்கு வந்து ஊரில் எறும்பு வருது. அதாவது ஒரு செம்பு பானையில் ஊற்றி வச்சேன்னா அதில் வந்து அடுத்த நாள் பார்க்கும்போது அதில் எறும்பு வந்து தண்ணி குடிக்குது. ஆனால் கேன் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது இல்லை. ஸோ இதேமாதிரி 2-3 பொருளை நான் இப்போ வந்து நான் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து அதுக்காக சயின்டிஸ்ட் எதுவுமே கிடையாது. நான் வந்து அதோட ப்ராடக்டான குவாலிட்டி என்னென்னு அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அடுத்த தடவை வரும்போது என்னென்ன பொருள் எங்கள் ஊரில் கிடைக்குது அதை வந்து நான் இங்கே சென்னையில் கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட்லையும் சரி லோக்கல் கடையிலையும் சரி வாங்கி பார்த்துட்டு அதோட ஃபீல் என்னன்ட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதிலேருந்து நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இல்லை எங்கேனாலும் இருக்கீங்கன்னு சரினாலும் உங்களுக்கு சொந்த ஊரில் ஒரு ஏக்கர் இடம் வாங்கி அதில் வந்து உங்களுக்கு தேவையான பொருளை நீங்களே விவசாயம் பண்ணுறதுக்கு பிளானை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிட்டு அதை வந்து விட்டுருங்க. இப்போது யாராவது அதுக்கான மனம் திருந்தி ஊரில் போய் விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ உங்கள் சொந்த ஊர் எங்கேயோ அங்கேயே இடம் வாங்கி பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் இருந்தாலும் உங்கள் சொந்த ஊர் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி எங்கேயா தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நீங்கள் இடம் வாங்கி விவசாயம் பண்ணுங்கள். உங்கள் உடம்பும் சரி இல்லை உங்கள் குழந்தை காலத்துக்கும் சரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணால் என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. பாய்.